இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தடைகளை போட்டா. என்ன எழவிய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் போலீஸ் அகாடமியின் இயக்குநராக பணியிட மாற்றம். என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. 321வது சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? நல்லா ரெண்டு ஷூட் இன்னைக்கு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு சார். அது என்ன கொஞ்சம் உருகிருச்சு வரப்ப வெயில்னால. அது நேற்று நடந்த டெவலப்மெண்ட்னால நேற்று ரெடி பண்ணது இது, அதனால உருகிடுச்சு. நீ அப்படி வரியா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓடு ஓடு ஓடுன்னுன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு முதல் நாள் பேசுறாரு. அடுத்த நாள் ஏவா வேலு அவர்கள் நாங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறாரு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்க போகணும்னு முடிவெடுத்து நான் போனேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஒரு முறை ஊசி போட்டா 3 நாள் அப்சர்வ் பண்ணணும்ன்றாங்க. நான் அதை மாதிரி 3 முறை நான் ஊசி போட்டிருக்கிறேன். அதே 9 நாள் எடுத்துக்கிச்சு. இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாருன்னு எனக்கு உள்ளபடியே தெரியலப்பா. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்கே அது தன்னையே அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? ஷூர், டெஃபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. விஜய் அவர்கள் சும்மா இல்லாம சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் ஓடி ஒழிச்சுக்கிட்டா இருந்தார். ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்கு. அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சிருக்கீங்களே, அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் டுபாகூர் டாக்டரா இல்ல கிட்னி திட்டுறீங்களா? உங்கள்கிட்ட வேலை செய்து நல்லா வேலை செய்தே அதுதான். அதை திருடி வாங்கி பயந்துட்டு போறீங்களா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாதிரி நீங்களும் கிட்னி திட்ட வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க மருத்துவமனை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த மருத்துவமனை ரிப்பன்லாம் கட் பண்ணாரு. அப்ப தானே டம்மி மருத்துவமனையா? அதுதான் நானும் கேட்கிறேன். அப்போ அருணை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் டம்மி டாக்டர். அங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லை. அங்க குறிப்பாக நரம்பியல், அலர்ஜி, கார்டியாலஜி இது 3க்கும் அங்க வைத்தியம் கிடையாது. கரெக்டா? டுபாகூர் சொந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனை கோடி ரூபாய் போட்டு கட்டின ஒரு ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்காம நீ எதுக்கு சிங்கப்பூர் போற? சிங்கப்பூர்ல முதல் நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற, மறுநாள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்க. அப்ப உண்மையிலே அப்படி வைத்தியம் பார்க்கணும்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அங்க போங்க, பிரச்சனையே இருக்காது. கிட்னி இருந்தா தானே பிரச்சனை. பண்ணிடுவாங்க போல இருக்கு. இல்ல, ஒரு மனுஷன் பிரச்சனைன்னு வந்தா அவரோட கிட்னியை களவாடுற அளவுக்கு எதுக்கு நீங்க இப்ப 2 பேரும் சிந்திச்சிட்டு இருக்கீங்க? அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வேற ஒரு டயர் ரிப்பேரா இருக்குதான். வேலு போனார்னா அவர்கள் சொல்றாரே சார், முதலமைச்சரா மட்டும்தான் ஆயிருக்காரு, அதுக்கான தகுதி எதுவுமே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு. ஏதோ கார் பொம்மை வச்சு விளையாண்டுனுக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நேற்றைய உத்தரவில் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கீதா ஜீவன் அவர்கள் நினைச்சிட்டாரு போல, நம்மளும் மு க ஸ்டாலின் அவர் மாதிரி தான் வரும் அப்படின்னு. இவர் கார் பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை பொம்மையா வச்சு சுத்தி இருக்கவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். தெரியுது ஈழத்தமிழர்களுக்கு இவரோட சீமானே. ஓ ஆமா ஆமா, சீமானே உயர்த்துறேன் நான். என்னங்க திடீர்னு சீமான்? ஆமா, ஈழத்தமிழர்கள் ஆமா, ஈழத்தமிழர் சொல்லி ஏமாத்துறாங்க. யாருன்னா வைகோதான். என்னங்க சீமானே பரவாயில்ல மறிக்குது. என்ன திடீர்னு எங்க அண்ணன் சீமான் பாசம் திமுக? சீமான் இஸ் 1000 times better than வைகோ. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பத்திரப்பதித்துறை அவ்வளவு லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனாலதான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். இதான் எங்களோட அணுகுமுறை. இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மீண்டு வரும் என்று உழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் திமுக இணை ஆட்சிக்கு வராது. எந்த காலத்திலும் புதிதாக பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இன்பநிதி தலைமையிலும் இது ஆட்சிக்கு வராது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதுல இருந்து நீங்க ட்ரஸ்டுக்கு கொடுங்க. இல்ல அம்மா உணவகத்தை மேம்படுத்துங்க. அந்த பேனா கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது. அது உங்க அப்பாவுக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. இல்ல திமுக தரப்புல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க இப்ப ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ விசாரிக்குமா? சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா? ஒன்னு கோர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணா இல்ல கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. டீம்னா மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துடுறீங்க. டேய், சிபிஐ இங்க டேக் ஓவர் பண்ண கூடாது. அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்எஸ் பாரதி தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க? தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. நான் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறாருல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுன்னு சொல்லணும்ல. ஏங்க
தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த நடந்த சம்பவத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இப்போ இந்த இன்னைக்கு நடந்திருக்குல நாகர்கோவில் சப்கோர்ட், அதுல வந்து நடந்த விஷயத்துக்கு சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் இருக்கு. ஜெயிலுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு இது இருக்கு. இது வரைக்கும் என்னென்ன விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சா? வரல. சிறுபோனத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் விஜய்க்கு அருண் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்ல நம்ம ரேலியை நிப்பாட்டின ஒரு ஆளை இங்க வந்து போடுறீங்களே அப்படின்னு தோணிருக்கும் அவருக்கு. இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல திமுக கூடவே இருந்தாரு போன ஆட்சி ஃபுல்லா. ஸோ திமுக பண்ற தகிடு தத்துவம் வேலைகள்லாம் தெரியும், இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த தகுடு தத்துவத்தெல்லாம் பண்ணவரே இவருதான் சார். அட பாவி சண்டாளா. இந்த ஆணையங்கள் இவையெல்லாம் எதற்கு ஏற்படுத்தப்பட்டவை? அரசுக்கு ஆலோசனை சொல்ல. அதுல சொம்புகளை வைத்து அதை நிரப்பினால் ஜெயரஞ்சன் என்ற ஒரு பெரிய சொம்பு இருந்தது, பொருளாதார சொம்பு. சொம்பு அப்படின்னு நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். கவர்மெண்ட் கடன் வேணா உனக்கு என்ன? உனக்கு என்னமா சின்ன அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? நீங்களா கட்ட போறீங்க? கவர்மெண்ட் கட்ட போகுது. பெரிய புலி, பொருளாதார புலி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்பவும் உருட்டிருக்காங்க. அந்த அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்த மறுநாளே தவறு செய்து விட்டோம் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டார். ஏன்னா அவர் கட்சி தொண்டர்களே விமர்சனம் செய்கிறார்கள். நோ, நான் அது உங்களை பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தவர் நான் தாலே, நானா அவரு போய் போட்டீங்களேண்ணா, இது தப்புண்ணா. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போதே இதை மாற்றலாம் என்று முடிவெடுத்த போதெல்லாம் கலைச்செல்வன், ஜான் ஆரோக்கியசாமி என்ற இரட்டை குழல் துப்பாக்கிகள் உதயநிதியை கைது பண்றதுக்கு இவர் உதவுவாரு. ஏவா வேலுவையே கைது பண்ண மாட்டேங்கிறாரு, உதயநிதி எப்படி சார் பண்ணுவாரு? இவங்க அப்படிதான் உருட்டுறாங்க போட்டு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? உதயநிதி ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஆட்சி கவிழ்ந்துரும், இன்னும் 6 மாசம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, எல்லா கல்யாண வீட்டுல போய் அவர் அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? சரிங்களா, இன்னைக்கு கல்யாணத்துல இன்னைக்கு புதுசாலாம் அவங்களாம் அதெல்லாம் பேசல. காலங்காலமா 75 வருஷமா எந்த மேடை கழிச்சாலும்